நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த பகுதியில் நம்ம பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது அரசியலோ தேர்தலோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராக கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பின்புறத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு 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 ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் தொடர்பான விஷயம்தான். அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல இந்த யார் மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு அப்படிங்கிறதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டிங் ஆப் காரணமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி எழுந்திருக்கு. முதல் முறையாக ஒரு பிரைம் சேனலில் இந்த விஷயத்தை வச்சப்போ நம்ம கூட கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தோம். இரண்டாவது, காவல்துறையினர் உடனடியாக தகவல் கிடைச்சி உடனடியாக அந்த இடத்துக்கு போயும் ஏன் அதிகாலை வரை பிடிக்க முடியல, அந்த பெண்ணை மீட்க முடியலை அப்படிங்கிறது பேச போகிறோம். 3 மிருகங்களையும் சுட்டு பிடித்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பேசலாம். ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி இரவு கிட்டத்தட்ட 11லேருந்து 11:45 வரைக்கும் நினைக்கிறேன் இந்த சம்பவம். அதாவது அந்த பெண்ணை தூக்கிட்டு போகிற சம்பவம் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பின்புறத்தில் கிட்டத்தட்ட அந்த பிருந்தாவன் நகர் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வேள மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேள மரம் அதிகம் உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான வெட்ட வெளியான ஒரு காட்டுப்பகுதி. அந்த பகுதி ஆள் அரவமே இருக்காது. நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியக்கூடிய ஒரு பகுதி. பகல் நேரத்திலேயே மக்கள் போக அச்சப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது. அதில் இரவு நேரத்தில் போகலாமா, அதுவும் 11 மணிக்கு மேலே போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் குற்றம்தான், கேள்விதான் இருக்கிறது தான். 12 மணிக்கு என்ன, 1 மணிக்கு என்ன, 3 மணிக்கு என்ன, எத்தனை மணிக்கு போனாலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அந்த நிலையில் ஆண் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த உலக நியதி. ஆனால் அது வந்து இப்போதைய சூழலுக்கு நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ சூழலை பொறுத்து நம்ம வந்து வடிவமைத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத ஆணும் புரிஞ்சுக்கணும், பெண்ணும் புரிஞ்சுக்கணும். இதில் ஆண் பெண், பெண்ணுன்னா இப்படி இருக்கும் அந்த இதெல்லாம் இங்கே பேசவே முடியாது. இப்படியான ஒரு சூழலில் வந்து நீங்கள் போய் பேச முடியுமா? ஆண் இப்படி இருக்கணும், பெண் மேலே குரல் சொல்லிட்டு இருப்பீங்களான்னு இந்த இடத்துல போய் இந்த கேள்விகளை வைக்க முடியுமா? வைக்கக்கூடிய ஒரு சூழலாக இது? வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டாக இது? வாழ்க்கையே மீட்க முடியாத ஒரு சம்பவம். முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போது என்ன ஓவரால் இந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 to 11:30க்குள்ளே இந்த காரில் வந்து ஆண் நண்பரோடு அந்த பெண் கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான கல்லூரியில் பிஜி 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவங்க எதுவுமே வேண்டாம், எந்த காலேஜ், என்ன பேர் எதுவுமே வேண்டாம். ஒரு பெண் ஆண் நண்பரோட ஸ்விஃப்ட் காரில் உட்காந்து இந்த ஒரு ஆபத்தான ஒரு பகுதியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அறிந்து கொண்ட ஒரு 3 பேர் கொண்ட ஒரு மிருக கும்பல், 3 பேர் கொண்ட அந்த கும்பல் வந்து இதை பார்க்குறாங்க. இது முதல் முறையாக அந்த ஆண் நண்பரும் அந்த பெண்ணும் அந்த பகுதியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத இதை முதல் முறையாக அந்த கும்பலும் பார்க்கல, பல முறை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பார்த்துருக்காங்க, காரை போய் விட்டு இறங்க சொல்லியிருக்காங்க, இறங்கலை, காரை கல்லால் அடிச்சிருக்காங்க, கண்ணாடியை உடையில, அருவாளை வச்சு அவ்வளோ கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க. அந்த ஆண் நண்பருக்கு 26 தையல் போடப்பட்டிருக்கிறது. கொடூரமாக தலை, முதுகு, கை, காலில் எங்கேயோ சொல்கிறாங்க ஒரு 3 இடத்துல கொடூரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, தையல் போடப்பட்டிருக்கிறது. இதில் அவர் வந்து அடித்து விரட்டப்படுகிறார். அதற்கு பிறகு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் இப்படி ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த ஆண் நண்பர் அட்லீஸ்ட் அப்படியே விட்டுட்டு துண்டக்கானோ துணியக்கானு ஓடி ஒளிஞ்சுக்காம தயவு செஞ்சு அந்த காவல்துறைக்காவது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு கும்பிடு போடணும். அந்த ஆண் நண்பருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை உடனே வந்து அங்கே 11:20க்கு இந்த ஆண் நண்பர் வந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போன உடனேயே வந்து அந்த ஆண் நண்பர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. 11:35க்கே காவல்துறை அங்கே வந்துட்டு
தேடி பார்த்துருக்காங்க. என்ன துயரம் அப்படின்னா, அங்க ஒரு பெரிய ஒரு வால் சுவர் வந்து அந்த பகுதி ஒரு இடத்துல இருக்குதாம். அந்த இடத்துல இருந்து அதற்கு பிறகு வந்து கும் இருட்டுல காவல்துறையினர் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல 7 தனிப்படைகள் அமைச்சிருந்தாங்க. காவல் அ கோவை காவல் மாநகரம் சார்பாக 7 கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் அங்க டார்ச் லைட் உதவியோட தேடுதல் வேட்டையில தொடங்கியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதிகாலை 3 மணி வரைக்கும் அந்த தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அதிகாலை 4 மணிக்கு அந்த பெண்ணே வந்து சுயநினைவோட எழுந்து அ ஒரு ஒரு குறைவான ஒரு ஆடையோட போயி அங்க உதவி கேட்கும்போது பொதுமக்கள் சார்பா தகவல் குடுத்து காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க. அ இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு என்ன அதே 11 மணிக்கு அந்த குற்றவாளிகள், அந்த கொடூர மிருகங்கள் துடியலூர்ல வெள்ளக்கிணறு அப்படிங்கிற பகுதியில தலைமறைவாக இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில, இத எப்படி அவங்க தான் குற்றவாளிகள்னு எப்படி ஊர்ஜிதப்படுத்துறாங்கன்னா, அதுக்கு பல விஷயங்கள காவல்துறையினுடைய கோவை காவல் ஆணையர் பேட்டியிலேயே அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, முதல்ல அங்க இருந்த நம்ம நேற்றைக்கு வீடியோல நான் பேசியிருப்பேன். அங்க இருந்த ஒரு எக்ஸல் சூப்பர் அந்த வண்டிய வந்து கைப்பற்றாங்க. நேற்றே நான் சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த வண்டியின் வாயிலாக அந்த 3 குற்றவாளிகளும் மது அருந்துவதற்காக, இல்ல ஏதோ அவங்க நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழு விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். ஏன்னா பல நாள் கண்காணிக்காம இப்படி ஒரு சம்பவத்த நடத்தியிருக்க முடியாது. இது வந்து திட்டமிட்ட சம்பவம் இல்லை அப்படின்னு காவல்துறையினர் சொன்னா கூட, காவல் ஆணையர் சொல்வது என்னவாக இருக்குன்னா, இது அவங்க திட்டமிட்டு பண்ணியதாக இதுவரைக்கும் தகவல் தெரியல அப்படிங்கிறது தான் அவரு சொல்றார். ஆனா, அவங்களுடைய ஹிஸ்டரி ஷீட் எடுத்து பார்த்தா, அவங்க வந்து தொடர்ச்சியாக வழிப்பறி, கடத்தல், ஆ இந்த மாரியான அதுவும் 2021ல கொலை வழக்குலயும் அவங்க பெயர் அடிபட்டிருக்கிறது. பல ஆ வழக்குகள் அவங்க மீது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ இதே தான் அவங்க பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு இந்த சம்பவத்திற்காக இல்ல அப்படின்னாலும், எந்நேரமும் அவங்க வந்து ஆயுதங்களோட நடமாடக்கூடிய ஒரு ஹிஸ்டரியோட தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப இதுக்கு அவங்க திட்டமிடல. வேற எதுக்கோ திட்டமிட்டிருக்காங்க. இந்த சம்பவத்த பார்த்தோனே இதில ஈடுபட்டுட்டாங்களா? அல்லது ஆ இவங்களும் இந்த கார்ல போன இந்த பெண்ணும், அந்த ஆண் நண்பரும் அடிக்கடி இந்த பகுதியில போய் சந்திக்கக்கூடிய ஒரு வழக்கத்த வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. இந்தே நபர்கள் வந்து அதே பகுதியில கள்ளச்சந்தையில நியூஸ்ல பார்த்துருப்பீங்க நீங்க. கள்ளச்சந்தையில அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக் அப்ரூவல் இல்லாத 2 வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட ஒரு டாஸ்மாக் வந்து அங்க மறைமுகமாக அதாவது டாஸ்மாக்ன்னு சொல்லிட முடியாது. அந்த டாஸ்மாக் அந்த மூடப்பட்ட அந்த பில்டிங்கை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில மது விற்பனை நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறது. அங்க மதுவை வாங்கி கொண்டு இல்லை இவங்க குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்தே மதுவை வாங்கி கொண்டு வந்து இந்த ஆளரவமற்ற பகுதியில் அமர்ந்து இந்த மது அருந்துவது அப்படிங்கிறத இவங்களும் ஒரு நடைமுறையிலே வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே இருக்கு இல்லையா? இவங்களும் அடிக்கடி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பெண்ணும் ஆண் நண்பரும் அடிக்கடி அந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கே புரியும் இல்லையா? பல நேரங்கள்ல பார்த்திருப்பாங்க. அப்போ ஒரு நேரம் திட்டமிடல் நடந்திருக்கலாம். முழு விசாரணைக்கு பிறகு வெளியில வரும். நடந்த சம்பவங்கள நான் சொல்றேன். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் நம்ம பதிவிடுறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்றேன் உங்களுக்கு. இது நடந்திருக்கு. கைது செய்யப்பட்ட அந்த 3 பேர் வந்து அவங்க தான் ஆயுதங்களோட தான் திரியக்கூடிய நபர்களா இருக்காங்க இல்லையா? அந்த வெள்ளக்கிணறு அப்படிங்கிற பகுதியில ஒரு அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த பகுதியில அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்னு ஆதாரமா அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க சிசிடிவியே கிடையாது. அந்த வழியா தான் எக்ஸ் ஆர்மி பெர்சன்ஸ் உடைய அந்த வீடுகள்லாம் அதை தாண்டி தான் அமைஞ்சிருக்கு. அந்த வழியா போவாங்க, வருவாங்க அதெல்லாம் இருக்கு. ஆனா கூட பகல் நேரத்திலேயே போவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு பகுதி தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு. நான் முன்னாடி பல முறை சொல்றேன் நானு. கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த இடத்தினுடைய பாதிப்பு என்ன, இந்த பகுதியினுடைய அச்சம் என்னங்கிறது நல்லாவே தெரியக்கூடிய ஒரு பகுதி தான் அது. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எங்கிருந்து எடுத்திருக்காங்க, அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 200 சிசிடிவி ஃபுட்டேஜஸ்க்கு மேலே ஆராய்ந்து தான் எடுத்திருக்காங்க. சித்ரா ஜங்ஷன் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸல் சூப்பர்னு ஒன்று கைப்பற்றினாங்க இல்லையா, அந்த வண்டியை வச்சு அப்புறம் அங்கே கிடந்த அந்த மது அருந்தினாங்களே அந்த 3 நபர்களும் மது அருந்தின அந்த மது பாட்டில்களில் இருந்த அந்த லேபிள்களை வச்சு அது எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு ஒரு ரிசர்ச்சில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் மூலயமா ஆராய்ச்சி பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, சிட்ரா ஜங்ஷனு, ஹோப் காலேஜ், இந்த இந்த என்ன சொல்ல 4 கார்னர் வருது இல்லையா, அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மேலே கலெக்ட் பண்ணி அதன் ஆதாரமாக எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸல் சூப்பரில் இந்த 3 நபர்களும் வலம் வர்ற
அந்த இதையெல்லாம் வச்சு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சூழலை இப்படி ஒரு கிரைம் நடந்திருக்கக்கூடிய இடத்துல இப்படி சந்தேகத்திற்கிடமாக இந்த எக்ஸல் சூப்பரை கைது பண்றாங்க. அந்த நம்பர் பிளேட்டை வச்சு யாரோடது என்னோடது அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த எக்ஸல் சூப்பர் திருடப்பட்ட எக்ஸல் சூப்பர். அந்த வண்டியை காணோம்னு சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எடுக்கிறாங்க. இவங்க இந்த வண்டியை வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் வச்சு தான் இவங்க மீது சந்தேகத்திற்கிடமா இவங்கள தேடும்போது இவங்களும் ஆயுதத்தோட இவங்க வந்து குற்றமற்ற நபர்கள். ஏன்னா அந்த காவல் ஆணையர் பேட்டியின் போது பல கேள்விகள் அவரிடத்துல வைக்கப்படுது. இவங்க தான் குற்றவாளின்னு எப்படி நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா, காவலர்கள் அந்த இடத்த சுற்றி வளைக்கும் போது இப்போ நேர்மையான ஒரு மனிதனை என்ன பண்ணியிருப்பான், முன்னாடி வந்து நின்றுட்டு என் மேலே தவறு எதுவும் இல்லை சார், நீங்கள் என்ன வேணால் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க, இந்தாங்க என் மொபைல் ஃபோனு, நான் இங்கே தான் இருக்கேன், என் வீடு இல்லை, இந்த பகுதியில் தான் அங்கே குடியிருக்கோம், விசாரிச்சு பாருங்க, நான் இத்தனை மணி நேரம் எங்கே இருந்தேன்னு கேட்டு பாருங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னு நின்றுருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. இல்லையா, பயந்து கூட வீட்டுக்குள்ளேயே கூட மறைஞ்சிருந்துருக்கலாம், கதவு திறக்காம கூட. அந்த நேரத்தில் காவலர்கள் போலீஸ் வராங்க அப்படின்னாவே இன்னும் கூட எத்தனை பெரிய ஆளாக இருந்தால் கூட காவல்துறையினர் போலீஸ் உங்க மேலே சந்தேகப்பட்டு வராங்கன்னா ஒரு அச்சம் எழக்கூடும். அவங்களேருந்து தலைமறைவாருக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே கதவை பூட்டிட்டு அந்த மாதிரியான பிஹேவ் பண்ணலாம். ஆனால் ஆயுதத்தோடு போலீஸ் அட்டாக் பண்ண போகலாமா? அந்த அரிவாள் வெட்டு ஒரு காவலருக்கு வந்து காவலர் சந்திரகுமார் அப்படிங்கிற காவலருக்கு அரிவாள் வெட்டு நடந்திருக்கிறது. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அந்த மாதிரி ஆயுதங்களோட காவலர்களையே அட்டாக் பண்ண போயிருக்கு அந்த 3 நபர்களுமே, அந்த மிருகங்களுமே. பேர் வந்து தவசி, குணா, கார்த்திக். தவசி, கார்த்திக் 2 பேருக்கும் 3 பேரையுமே துப்பாக்கிச்சூடு நடத்தி தான் வந்து காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே 2 துப்பாக்கிச்சூடு 2 குண்டு பாய்ந்திருக்கிறது. குணா அப்படிங்கிற நபருக்கு 1 குண்டு பாய்ந்திருக்கிறது. இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சமூகம் எங்கே போயிட்டுருக்குன்னு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 2 பேருக்கு 30, 31, 32 வயசுக்குள்ள இருக்குது. ஒரு நபருக்கு 20 வயது தான். இதில் 2 பேர் வந்து அண்ணன் தம்பி. இதை கேட்குறதுக்கே வந்து ரொம்பவே வேதனையாக இருக்குது. இது எங்கே போயிட்டுருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியலை. இந்த ஒரு இதில் 3 பேரோட வாழ்க்கையும் முடிஞ்சுதா, அந்த பெண்ணோட வாழ்க்கையும் முடிஞ்சுதா, அந்த ஆணுக்கு இன்னும் என்னென்ன, ஆண் நண்பருக்கு இன்னும் என்னென்ன சிரமங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து செய்தியில் வந்தது. ஒரு கோர்வையாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு, இது நடந்த சம்பவம் பார்த்தாச்சு இல்லையா. அங்கே இருந்த அந்த காரோட டேமேஜ், அந்த காரில் இருந்த பிளட்டு, இதெல்லாம் பார்த்தா எப்படி கோரமாக அவங்க அரிவாளை வச்சு தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு பிறகு 4 மணி பார்க்கல அந்த பெண்ணை வந்து மீட்கிறாங்க. அந்த ஆண் நண்பருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 26 தையல் போட்டிருக்காங்க. என்னன்னா கள்ளச்சந்தையில் சாராயம் விற்பனை இதுவும் ஒரு காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவத்திற்கும் இதற்கும் தொடர்புடையதா, அந்த மது பாட்டல்களை அவங்க இங்கே தான் வாங்கினாங்களா, ரெகுலராக இங்கே வந்து தான் அந்த கள்ளச்சந்தையில் மது வாங்கி அருந்திட்டு தான் இவங்க இங்கே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். ஏன்னா அந்த பாட்டிலை வச்சு தான், அந்த இருந்த லேபிளை வச்சு தான் வந்து அதுவுமே வந்து இவங்களோட கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்கிறத கண்டித்து நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டம் பண்ணி அந்த பாரை வந்து இது பண்ணி சூறையாடினாங்க. அது நடந்துச்சு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மூடப்பட்ட பாரு, மூடப்பட்ட டாஸ்மாக்கு, அதை மூடியே வச்சுக்கிட்டு நீங்கள் கள்ளச்சந்தையில் எப்படி நீங்கள் வந்து மது விற்பனை செய்து கொண்டு இருக்கலாம்? அப்போ இதன் சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமா வருது இல்லையா. அப்போ நீங்கள் 500 டாஸ்மாக்கை மூடுறீங்க, 500 3 முறை நாங்கள் டாஸ்மாக் மூடியிருக்கோம், 1500 டாஸ்மாக் பக்கம் நாங்கள் மூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 1500 டாஸ்மாக்கும் இப்படி தான் செயல்படுமோ ஒரு வேலை அப்படிங்கிற சந்தேகம், அங்கே சந்தேகம் மட்டும் இல்லை, அது அச்சமும் கூட எழுதா இல்லையா. இப்படி இது ஒரு மிக பெரும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காவல் மாநகர கோவை அந்த ஆணையர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ வந்து பெட்ரோல் போயிட்டு வந்திருக்கு, 10:30 வரைக்கும் அந்த இடத்துக்கு பெட்ரோல் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பகுதியில் தான் ரோந்து வாகனம் போயிட்டு வந்திருக்கு. இது இன்புட் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே டீட்டெயில்டாக தெரியுது. மெயின் ரோடு வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. மெயின் ரோடுக்கு போனவங்க உள்ளே ஏன் போகலை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம், எனக்கும் வரலாம், எல்லாருக்கும் வரலாம். அதுக்கு காவல்துறை தான் பதில் சொல்லணும். இன்னொன்று, அது வந்து எப்படியான ஒரு சூழல்னு தெரியுது. காவல்துறையினர் பெட்ரோல் போவாங்க வருவாங்க, உள்ளே போய் இன்டீரியர் வரைக்கும் போய் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே வரைக்கும் போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த சம்பவத்திற்கு பிறகு போவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்துருது, பெட்ரோல் போகிறாங்க வராங்க. அப்போது அந்த பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுறது காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு பெண் அபியூஸ் பண்ணுறாங்க, 3 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா, இதெல்லாம் தெரியுதா தெரியலையான்றது நமக்கு அடுத்த விஷயம். அந்த பகுதியில் அங்கேருந்து வரக்கூடிய கோவையில் ரொம்பவே சங்கடம் தரக்கூடிய வரக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா, கோவையில் இப்போ டேட்டிங் ஆப்
பயன்பாடு ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுவும் கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களிடத்துல அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. தயவு செஞ்சு பெற்றோர்கள் பிள்ளைங்கள கண்காணிங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டேட்டிங் ஆப்ல பேசி பழகி வந்து இந்த மாதிரியான அவுட்டர்ல போய் கோயம்புத்தூர்ல இந்த ஏர்போர்ட் பின்புறத்துல வந்து அதிகமான நபர்கள் வருவது, இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த காவல்துறையினர் குடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு டேட்டிங் ஆப் காரணமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். நம்ம முழு விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். ஆனா, டேட்டிங் ஆப் பயன்படுத்தி இந்த மாரி இல்லீகலா வந்து இந்த மாரியான இந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல இந்த இடத்துக்கு வந்து அதிகமான நபர்கள் வருவதும், நாங்க அவங்கள விரட்டி விடுவதும் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. பெட்ரோல் அடிக்கடி வராங்க, போறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட அந்த டாஸ்மாக் வந்து முறைகேடாக கள்ளச்சந்தையில விற்பனை நடைபெற்றுட்டு இருக்கு, மது விற்பனை அப்படிங்கிறது கண்டிப்பா காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல அப்படின்னு சொன்னாவும் அது காவல்துறையினருக்கு கேடுதான். தெரிஞ்சு மௌனமாக இருந்திருக்காங்க அப்படின்னாவும் காவல்துறை மொத்த துறைக்குமே கேடுதான். என்ன விளக்கம் குடுக்க போறாங்க காவல்துறையினர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாமே விளக்கம் வரும், பதில் வரும் கூடிய விரைவில். இந்த 3 நபர்கள் மீதும் குண்டாஸ் வந்து போடுவதற்கான அடுத்தடுத்த அதாவது இந்த விசாரணை தீவிரமடைந்து அவங்க தான் உறுதிப்படுத்த பிறகு அவங்க மீது குண்டாஸ் போடுவதற்கும் அவங்க மீது உண்டான அத்தனை வழக்குகளையும் தூசிதழ் எடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க காவல்துறையினர். எந்த பெயிலும் இனிமே கொடுக்கக்கூடாது உங்களுக்கு அப்படிங்கிற உத்தரவையுமே காவல்துறை போட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. சரி, இந்த சம்பவம் அவேர்னஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? என்ன அவேர்னஸ், யாருக்கு அவேர்னஸ் அப்படின்னா, சரி அதை பேசுவதற்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காவல் உதவி ஆப் ஒன்று இருக்கு. அதை வந்து தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதை அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த ஆப் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஆபத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்களால் வந்து ஃபோனை எடுத்து அந்த ஆப்பில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னா கூட ஃபோனை எடுத்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணால் போதும், கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிடும். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் ஜிபிஎஸ் வச்சு காவல்துறையினர் உங்களை ரீச் பண்ணிடுவாங்க, உங்களை பாதுகாப்பாங்க, உங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை காவல்துறை ஆணையர் வந்து இந்த பேட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான தகவல். இது எல்லாருமே தயவு செஞ்சு பெண்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க, வச்சுட்டு மாதிரி ஏதாவது ஆபத்து உங்களை நெருங்கி வரும்போது இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோனை போய் ஆப்பை போய் உள்ளே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேக் பண்ணாவே போதும், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்களோட ஜிபிஎஸை வச்சு, உங்கள் மொபைலோட ஜிபிஎஸ் வச்சு உங்களை ரீச் பண்ணிடுவாங்க. அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இதை பற்றின அவேர்னஸை காவல்துறையினர், தமிழ்நாடு காவல்துறையினர் இன்னுமே அதிகரிக்கணும் தயவு செஞ்சு அப்படிங்கிறத நம்ம பேசிடுறோம் இந்த வீடியோ மூலமா. என்ன அவேர்னஸ், என்ன இந்த வீடியோலேருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, 1000 விஷயம் இருக்குது. மனசாட்சிப்படி நம்ம வந்து இந்த என்ன சொல் மகளிர் அமைப்புகள், மகளிர் ஆணையங்கள், பெண்ணியவாதி அப்படின்லாம் போராடுற பெண்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு நான் மன்னிப்பு கேட்டுறேன். இந்த சம்பவத்தை வச்சு யாரும் நீங்கள் அதை பண்ணாதீங்க. முடிஞ்சால் அந்த பெண்ணுக்கு நடந்த, அந்த ஆணுக்கு நடந்த, இல்லை இந்த சமூகத்துக்கு நடந்த இந்த ஒரு பிரச்சனையை தட்டி கேளுங்க, தீர்வை நோக்கி போங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, இதையெல்லாம் பண்ணுங்க. ஆனால் என்ன அந்த பெண் மீது குறை சொல்வீங்களா, அந்த ஆண் மீது தவறு இல்லையா அப்படின்லாம் பேசுகிற அந்த இதுக்குள்ளே நம்ம போகவே வேணாம். முதல்ல ஒரு விஷயம், ஒரு ஆண் நண்பர், நான் முன்னாடியே பேசுவேன், திரும்ப திரும்ப இந்த தகவலை, இந்த விஷயத்தை நான் எப்பப்போ பேசணும் அப்பப்போ மீண்டும் பேசுவேன். ஏன்னா அவ்வளவு கோபம் வருது. ஒரு ஆண் ஒரு பெண் நண்பர் அப்படின்னு சொல்கிறீங்க, சரி காதலாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா இருக்கலாம், என்னங்கிறது நமக்கு தெரியலை, எதுவாக வேணா இருக்கட்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒன்று உங்களால் அந்த பெண்ணுக்கு முழு பாதுகாப்பை கொடுக்கணும். ஏதாவது பிரச்சனைனா அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வரக்கூடிய தைரியம் இருக்கணும். எல்லாமே இருந்தால் கூட ஆபத்தான சூழலுக்கு எந்த ஒரு நல்ல ஆண் மகனும் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போக மாட்டான். உண்மையாகவே அந்த பெண் மீது நட்பு கொண்ட ஒரு ஆணாக இருந்தா, இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. இவ்வளவு ஆபத்தான, பகல்லையே பொதுமக்கள் போக அஞ்சக்கூடிய ஒரு இடத்துக்கு நைட்டு 11 மணிக்கு ஒரு ஆண்மகன் கூட்டு போன அந்த பெண் மீதும், நான் வந்து அந்த பெண் கேரக்டரை வந்து நான் தவறாக சொல்லலை, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு தானே அதற்கு பிறகு தானே நட்பாகட்டும் காதலாகட்டும் என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். இதே ஆண் நண்பரோட சென்னை சிட்டிக்குள்ள கார்ல நின்று கூட நீங்க பேசிக்கிட்டு இருங்க, உங்களை யார் என்ன கேட்க போறாங்க சொல்லுங்க? யார் என்ன கேட்டுற போறாங்க? காரை பூட்டிட்டு தானே உட்காந்துருந்தீங்க, காரை உடச்சி தானே அவங்க வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க உங்களை, உங்க வாழ்க்கையே போயிருக்குல்ல. இதுல எங்க மெயின் ரோட்ல நின்று பேசியிருக்கலாமே, உங்களை யார் என்ன சொல்ல போறாங்க, யார் என்ன கேட்க போறாங்க? இதை வந்து தொடர்ச்சியான பழக்கமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இது வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்குது.
முழுமையான விசாரணைக்கு பிறகு தான் நமக்கு இது ஊர்ஜிதப்படுத்த முடியும். ஆனால் காவல்துறையிலேருந்து வரக்கூடிய தகவல் 2-3 சேனல்ஸில் நான் செய்தி பார்க்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து காவல்துறையிலேருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய தகவல்களில் இது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. முதல்ல வந்து ஆண் நண்பரோ இங்கே என்னவோ ஒரு பெண் அது தனியாக போனாலும் சரி, யாரோட போனாலும் சரி, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நிர்பயா வழக்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சி, நாட்டையே உலுக்கிய ஒரு அதிர்ச்சி சம்பவம். இதையெல்லாம் பார்த்து கேட்டு படித்து பிஜி படிக்கக்கூடிய ஒரு பெண் இந்த அளவுக்கு கூடவா யோசிக்க முடியாது? அவ்வளோ கோவம் வருது எனக்கு அந்த பெண் மேலே. நீ இத்தனை மணிக்கு ஏன் போன, ஆண் நண்பரோட போன, இங்கே அதெல்லாம் நான் கேட்கல. உன் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு தான் எந்த பெண்ணாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் போகணும். இது முதல்ல அந்த பெண் மேலே நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து அந்த ஆண் நண்பர் மேலே முன்னாடி கேட்டேன், இங்கே வந்து நட்பாக இருக்கட்டும், காதல் என்னவோ இருந்துட்டு போட்டோம், உனக்கு அந்த பெண்ணுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்க முடியும்னா நீ கூட்டிகிட்டு போகணும். கொடுக்க முடியாததில் ஒரு ஆபத்தான சூழலுக்கு நீ எதுக்கு கூட்டிகிட்டு போகிற? தலை தெறிக்க வெட்டுனவொன்னே 4 வெட்டு வாங்கினோன்னா தலை தெறிக்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே நிலைமை தான். அப்படியான ஒரு நிலைமையில நீ ஏன் அப்படியான ஒரு ஆபத்தான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்? இது ஒரு விஷயம். அடுத்ததா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக வந்து பெண்கள் பாதுகாப்போடு இருங்க. முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் இதை பற்றிலாம் எவ்வளோ பேசுகிறாங்க. எவ்வளோ இன்னைக்கு நடிகைகள் வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் நடிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து 2-3 பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்க. ஏன்னா நடிப்பு அப்படிங்கிறது வந்து மூஞ்சியில் மேக்கப் போடுவோம், மூஞ்சியில் முகத்தில் சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அம்மா மாமியார் ரோலுக்கு கூட்டுருவாங்க இல்லையா? அதனால இன்னைக்கு நடிகைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அன்னையிலேருந்தே நடித்து ஒரு சம்பாதிக்க அங்கே ஒரு தொழிலை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸை செட் பண்ணிக்கிட்டு, எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தன்னுடைய சுயமரியாதை, தனக்கு எந்த இழுக்கும் வந்துடக்கூடாது, எந்த காலத்துலையும் நான் சுயமாக சொந்த காலில் நிற்பேன் அப்படின்னு பெண்கள் இப்படி நோக்கி போயிட்டு இருக்கும்போது வந்து முதல்ல நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய கண்ணியம், நம்மளுடைய வாழ்க்கை, அதுக்கு பிறகு தான் எல்லாமே. இப்போ வந்து அந்த பெண்ணுக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம இவ்வளோ தூரம் ஏன் பேசுகிறோம்? அந்த பெண் இழந்ததை மீட்டு கொண்டு வர முடியுமா? அந்த பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவத்தை அந்த பெண் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியுமா? இதையெல்லாம் தாண்டி அந்த உடனிருந்த அந்த ஆண் நண்பர் அந்த பெண்ணை திருமணம் செய்து ஒரு நாளும் இந்த சம்பவத்தை பேசாம அந்த பெண்ணோடு வாழ்வாரா? எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. டிஜிட்டல் உலகத்துல இருக்கோம். இன்னைக்கும் கூட கல்யாணம் ஆன பிறகு 100 பவுன் 200 பவுன் 300 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணா கூட உன் ஃபோனில் இந்த வருஷத்துல நீ காலேஜ் போகும்போது இது லவ் பண்ணியாமே, நீ காலேஜ் பண்ணும்போது இந்த பையனோட பேசியாமே, பழனியாமே, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கானமே, ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கியாமே அப்படின்னு எவ்வளவோ அப்யூசஸ் நடக்குது. எல்லாத்தையுமே எல்லா பெண்களுமே வெளியில் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதை தாண்டி வாழக்கூடிய பெண்களும் இருக்காங்க, இல்லை அதை புரிய வச்சு சரி பண்ணி வாழக்கூடிய பெண்களும் இருக்காங்க, இல்லை அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அந்த உறவுலேருந்து வெளியில் வரக்கூடிய பெண்களும் இருக்காங்க. எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில். பிஜி படிச்சுட்டு இருக்க பொண்ணு வாழ்க்கையோட கனவை நோக்கி ஓடாமல் காதல் இருக்கலாம், நட்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாமே வந்து நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணோட பாதுகாப்பு, கண்ணியம் எல்லாத்துக்கு அப்புறம் தானே வரும். இது ஏன் அந்த பொண்ணு யோசிக்கல அப்படிங்கிறத எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 ஆதங்கமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அந்த ஆண் நண்பருக்கு வந்தோன்னா கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கக்கூடிய நபர் தான் அந்த ஆண் நண்பர். அந்த கார் கூட அவரோட சொந்த காரான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த ஆண் நண்பர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் பண்ணிப்பாரா, இல்லை அந்த பொண்ணோட அட்லீஸ்ட் திருமணம் பண்ணிக்கிறாரோ இல்லையோ அது அடுத்த கேள்வி. இந்த இஷ்யூவில் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு பக்கபலமாக இருப்பாரா அப்படிங்கிறதாவே நமக்கு வந்து மிகப்பெரும் கேள்வியாக தான் இருக்குது. இப்போ அந்த ஆண் நண்பருக்கு பொழப்பை விட்டுட்டு ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கக்கூடிய, இல்லை ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கார். அப்போது பொழப்பு, வேலை, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, காவல் நிலையம்னு விசாரணைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஒரு வழி இந்த கேஸ் வந்து முடிஞ்சு வர்றதுக்கு வருஷம் கூட இழுக்கலாம். என்னவோ இப்போ ஆண் நண்பருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ இடைஞ்சூறுகள். ஆனால் அதை தாண்டி அந்த பெண்ணுக்கு தான் மிகப்பெரும் பாதிப்பு, வாழ்க்கை பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் என்னென்னா, தெருவில் நடந்து போகிறோம், 4 தெருநாய் கடிச்சிருச்சு, அதுக்காக அப்படியே நம்ம வந்து வாழ்க்கை இது பண்ணிட முடியுமா? அது வாழ்க்கை இருக்குது, ஆனால் மிகப்பெரும் இழப்பு. இதுலேருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மீண்டு வந்து அந்த பெண் இனியாவது ஒரு ஒரு சேஃபான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், அந்த பெண்ணுக்கு எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. தயவு செஞ்சு பெண்கள் வந்து ரொம்ப உஷாராக இருங்க. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போடுவதற்கான அதுதான் முதல் படி. அதற்கு பிறகு தான் எல்லாமே.
பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஹாஸ்டல்ல விட்டிருந்தாலும் கண்காணிக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ ஆப் கூட இருக்கு. நம்ம பிள்ளைங்கள் எங்க போறாங்க, வராங்க அவங்கள வந்து இது பண்றதுக்கு ஆப் கூட இருக்கு. எல்லாத்தையுமே பார்க்கணும். ஹாஸ்டல்ல இருந்தா ஹாஸ்டல்ல நீங்க வந்து செக் பண்ணலாம். எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு பிள்ளைங்கள கண்காணிங்க. பெற்றோர்களும் பாதுகாப்பா இருங்க. பெண் பிள்ளைங்களுக்கும், ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி. பெண்ண போதைப் பொருளா பார்க்கக்கூடிய இந்த விஷயம் வந்து அழிஞ்சு போகணும். அட்லீஸ்ட் இந்த இஷ்யூவோடையாவது அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயம் இதுவாவது முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஆதங்கமான விஷயமா இருக்கு. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து திமுக ஆட்சியில காவல்துறை இருக்கானே தெரியல. இது காவல்துறையை வழிநடத்த முதல்வருக்கு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்திலே பாடம் படிக்கல. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில இதான நடந்துச்சு. காவல்துறையினருடைய ஒரு கவனக்குறைவு. முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ட்ரோல்ல சட்டம் ஒழுங்கு காவல்துறை எதுவுமே இல்ல. அதிகாரிகள் முதலமைச்சர் பேப்பதை கேட்பதே இல்ல அப்படின்னு 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கு. கண்டிப்பாக இதிலையும் கவனம் செலுத்தணும். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில சென்ட்ரல்ல அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ உலகத்தரம் வாய்ந்த உலகத்துக்கே அறிமுகமான ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவம் அதை அழிக்க முடியுமா? இல்லை அந்த பெண் அதை மறக்க முடியுமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு பிறகு எவ்வளோ கவனத்தோடு இருந்திருக்கணும். பெண்களும் எவ்வளோ கவனத்தோடு இருந்திருக்கணும். அந்த ஆண்களும் எவ்வளோ கவனத்தோடு இருந்திருக்கணும். காவல்துறை எவ்வளவு உச்சபட்ச கவனத்தோடு இருந்திருக்கணும். காவல்துறை ஆணையர் சொல்றாரு, சம்பவம் நடக்கும்போது காவல்துறை என்ன பறந்தா வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பறந்து வர முடியாது. ஆனால் வந்து அங்கே ஒரு கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுது. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள், அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடாத தவறான சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக அங்கே நடக்கக்கூடிய இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை பலமுறை கண்காணித்து விரட்டி விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது பேட்ரோல் வந்து மெயின் ரோடோடு போயிட்டு போகிறது பேட்ரோலோட வேலை இல்லையே. அந்த ஆபத்தான ஒரு சூழலில் உள்ளே போய் பார்த்துருக்க வேண்டியது பேட்ரோலோட வேலை தானே. அப்போ ஏன் அதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது. பொறுத்திருந்து மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.